கிருஷ்ணா ஹீரோவா நடிக்கிற அடுத்த மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் செகண்ட் லுக் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. பாலகிருஷ்ணன் ஒரு புதுமுகம் இந்த படத்தை டைரக்ஷன் பண்றாரு. அண்ட் படத்துக்கான ஷூட்டிங் எல்லாமே ஆல்ரெடி அவங்க முடிச்சிட்டாங்க. படம் சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது. டிஎஸ்பி ஒரு மூவில ஹீரோவா நடிக்க போறாரு. இந்த மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. ஜீவாவோட தகப்பன் மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக் நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு வரப்போகுது. இது அபிஷியலா இப்ப அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. டிமாண்டி காலனி 3யோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் நாளைக்கு ஈவினிங் 5:01 வரப்போகுது. செப்டம்பர் 10 படம் ரிலீஸ் ஆகும். ரியா ராஜோட ராமன் லீலா மூவிக்கான ஓடிடி ரைட்ஸ் அமேசான் பிரைம் வாங்கியிருக்காங்க. இது அபிஷியலா இப்ப அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. கல்யாண் சங்கர் டைரக்ஷன்ல கார்த்தியோட 30வது படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த மூவிக்கு டிஎஸ்பி மியூசிக் பண்ண போறதை அபிஷியலா இப்ப அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. கார்த்தி மீனாட்சி சௌத்ரி நடிக்கிறாங்க. ஓம் மூவிக்கான ஃபைனல் ஸ்கெட்யூல் ஷூட்டிங் இப்ப திருவண்ணாமலையில ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சீக்கிரமே படத்துக்கான ஃபுல் ஷூட்டிங் முடிய போகுது. அக்டோபர் 16 படம் ரிலீஸ் ஆகும் தான் இது வரைக்கும் அங்க அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரிலீஸ் டேட் இது வரைக்கும் மாறல. படம் எப்படி ரிலீஸ் ஆகுதா இல்ல ரிலீஸ் டேட் மாறுதாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். யாஷோட டாக்ஸிக் மூவிக்கான ட்ரெய்லர் ஆகஸ்ட் 8 ரிலீஸ் ஆக போகுது. இது ஒரு புது போஸ்டர் விட்டு இப்ப அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆகஸ்ட் 26 படம் ரிலீஸ் ஆக போகுது. தளபதி விஜயோட திருப்பாச்சி படம் ரீரிலீஸ் ஆக போகுதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்ப திரும்ப ஒரு போஸ்டர் விட்டு இதை கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த படம் ரீரிலீஸ் ஆகிறதுக்கு பாத்தீங்கன்னா 4 டேட்டை சூஸ் பண்ணி வச்சிருக்காங்களாம். ஒன்னு செப்டம்பர் 7, இன்னொன்னு செப்டம்பர் 25, ஒன்னு அக்டோபர் 1, இன்னொன்னு அக்டோபர் 22. இந்த 4 டேட்டை சூஸ் பண்ணி வச்சிருக்காங்களாம். இந்த 4 டேட்ல ஏதாச்சும் ஒரு டேட்டை ஃபைனலைஸ் பண்ணிட்டு அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அஜித்தோட ஏகே 64 படத்துக்கான ஷூட்டிங் இது வரைக்கும் ஸ்டார்ட் ஆகல. இந்த படம் ரொம்ப டிலே ஆகிட்டு இருக்கு. இது ஃபேன்ஸ்க்கு நிறைய பேருக்கு வருத்தமா தான் இருக்கு. இப்ப ஃபேன்ஸை ஹாப்பி ஆக்குற மாதிரி ஒரு நியூஸ் ஒண்ணு கிடைச்சிருக்கு. இந்த படம் தான் டிலே ஆகிட்டு இருக்கு. இதனாலே அஜித் ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்காரு. அடுத்த 3 படங்களுக்கான ஷூட்டிங் எப்பவே அவர் பிளான் பண்ணிட்டாரு. இப்ப ஆகஸ்ட் இல்ல செப்டம்பர்ல ஏகே 64 மூவிக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஜனவரிக்குள்ள அதோட ஷூட்டிங்கை முடிச்சிடணும். அடுத்து ஜனவரில இருந்து பாத்தீங்கன்னா அவரோட அடுத்த படத்துக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறதாவும் அது மங்காத்தா 2 இருக்க வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. ஆனா இப்போதைக்கு நியூஸா வந்துகிட்டு இருக்கு. அப்படி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அந்த படத்துக்கு உருவாகும். அண்ட் அந்த படத்துக்கான ஷூட்டிங்கை முடிச்சிட்டு அடுத்து சிறுத்தை சிவா டைரக்ஷன்ல அவர் ஒரு படம் பண்ண போறதா நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. ஆல்ரெடி சிறுத்தை சிவா அஜித்தும் ரீசெண்டா மீட் பண்ணி நிறைய பேசியிருந்தாங்க. சோ ஏகே 64, 65, 60 இந்த படங்களுக்கான பிளான அஜித் இப்ப போட்டுட்டாரு. பிளான் பண்ண மாதிரி நடக்குதாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சூர்யா 48க்கான ஷூட்டிங் சென்னையில போய்கிட்டு இருந்துச்சு. இப்ப இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஷூட்டிங்க சென்னையில இப்ப முடிச்சிட்டாங்க. அடுத்த ஷெட்யூல் ஷூட்டிங் சீக்கிரமே ஸ்டார்ட் ஆக போகுது. நேத்து தான் இந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஷூட்டிங்க முடிச்சிருக்காங்க. மோஸ்ட்லி என்னோட கெஸ் படி சூர்யா அடுத்து விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்தோட ப்ரொமோஷன்ல இறங்கிடுவாரு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா சூர்யா இல்லாத போர்ஷனை ஷூட் பண்ண வாய்ப்பு இருக்கு. சர்தார் பார்ட் 1க்கு ஜிவி பிரகாஷ் தானே மியூசிக் பண்ணாரு. ஏன் பார்ட் 2க்கு சேம்சிஎஸ் போட்டாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இது டைரக்டரோட சாய்ஸா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சில டைரக்டர்ஸ்க்கு இவங்க மியூசிக் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தோணும். சோ அப்படிதான் இது மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். முன்னாடிலாம் டைரக்டர் ஹீரோ வச்சு படம் எடுப்பாங்க. இப்ப டைரக்டர் ஹீரோ ஆகுறாரு, ஹீரோ டைரக்டர் ஆகுறாங்க, ஹீரோஸ் எல்லாம் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருக்காரு. ஹீரோ படங்களை ப்ரொடியூஸ் பண்றது இப்ப புதுசு கிடையாது. சினிமால ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க சம்பாதிச்சதுக்கு அப்புறம் அவங்க ப்ரொடியூசரா மாறுவாங்க. இது காலங்காலமா நடக்கிற விஷயம் தான். அதே மாதிரி ஹீரோ டைரக்டரா மாறுறது, டைரக்டர் ஹீரோவா மாறுறதும் முன்னாடில இருந்து நடக்கிற விஷயம் தான். முன்னாடி நம்ம அது பெரிய அளவுல நோட் பண்ண மாட்டோம். இப்ப நோட் பண்றோம், அவ்வளவுதான் விஷயம். ஒரு சில ஆக்டர்ஸ் கொடுத்து இவங்களை வச்சுலாம் யாரும் படம் எடுக்க முன் வர மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. இவங்க எல்லாம் இப்ப ஹீரோஸா நடிக்க முடியாது. நடிச்சாலும் படங்கள் ஓடாது. சோ அதனால அவங்களுக்கான கதாபாத்திர ரோல் கிடைக்கும் போது அந்த ரோல் அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. அதுக்காக அவங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன் தமிழ் சினிமால நிறைய 3D மூவிஸ் வரமாட்டது அப்படின்னு கேட்டிருக்காரு. ஒரு சில மூவிஸ் தான் வந்திருக்கு அப்படின்னு. நீங்க எக்ஸாம்பிளுக்கு சொன்ன ஒரு சில 3D மூவிஸ் பாத்தீங்கன்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸை காமிக்கிறதுக்காக தான் 3Dல எடுத்திருப்பாங்க. 3Dல பார்க்கும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். இப்ப ஸ்பைடர்மேன் படத்தை 3Dல பார்த்தா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நார்மலா ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் படத்தை 3Dல பார்த்தா எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் பெருசா கிடைக்காது. சோ அதுக்கான கண்டென்ட் இருந்தா தான் அதை 3Dல எடுக்க முடியும். அண்ட் 3Dல மாத்துறதுக்கும் தனியா ஒரு செலவாகும். அதையும் பொறுத்து தான் தமிழ் சினிமால அதுக்கான ஸ்டேஜுக்கு எல்லாம் போவாங்க. ஒரு சில மூவிஸ் கொடுத்து இந்த மூவிஸோட பட்ஜெட் அண்ட் வசூல கேக்குறீங்க. தேவரா மூவி 400 கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்கு. ரெட்டி மூவி 339 கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்கு. கருப்பு படத்துக்கான ஃபைனல் ரிப்போர்ட் இன்னுமே வரல. என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல. நான் வந்தது கண்டிப்பா அதை பத்தி சொல்றேன். அண்ட் இந்த மூவிக்கான பட்ஜெட் டீடைல்ஸ் எல்லாம் இருக்காங்கிறது தெரியல. நான் தேடி பாக்குற இருந்தா ஸ்கிரீன்ல போடுறேன். ஸ்ரீலங்கா மூவிஸோட அப்டேட்டும் போட சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் இங்க உள்ள மூவிஸோட அப்டேட் தான் ஃபாலோ பண்றேன். ஸ்ரீலங்கா மூவிஸ்க்கான அப்டேட் எனக்கு எதுவும் பெருசா கிடைக்கிறது இல்ல. நான் கிடைச்சதுன்னா வேணா அப்பப்போ அதை பத்தி அப்டேட் கிடைக்கும் போது சொல்றேன். இந்த கமெண்ட் பண்ணவரும் எனக்கு இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.